Hi friends, welcome to Edho Onnu channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா apricot milkshake தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் பாத்தீங்கன்னா apricot இந்த dry fruit. இது வந்து எல்லா dry fruits கடையிலும் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம், dates, அப்புறம் பால் காய்ச்சி ஆற வச்ச பால். அப்புறம் கொஞ்சம் nuts, பாதாம், முந்திரி அந்த மாதிரி nuts. ஸோ இந்த நாளை பொருள் வச்சுட்டு நம்ம இன்னைக்கு ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஹெல்தியானது. இதை வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜார். அதில் இந்த ஆப்ரிகாட் ட்ரை ஃப்ரூட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துருங்க. இப்போ வந்து ஏன் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் அரைக்கிறேன்னா, எல்லாமே ஒன்னா மிக்ஸ் பண்ணோம்னா இது ஆப்ரிகாட் அந்த அளவுக்கு ஸ்மூத்தா அரையாது. அதுக்காக ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிட்டு வந்துருவோம். அரைச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம வச்சுட்டு இந்த ஒரு 5 பேரிச்சை பழம் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சுகர் ஆட் பண்ணல, உங்களுக்கு தேவைப்பட்டா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுகருக்கு பதிலாக தான் இந்த டேட்ஸ் நம்ம ஆட் பண்றோம். ஸ்வீட் இதுலயே கரெக்டா இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து ஒரு அரைச்சிட்டு வந்துடும். பாருங்க, பேரிச்ச பழத்தையும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு ரெண்டும் நல்லா ஸ்மூத்தா அரைஞ்சிச்சு பாருங்க. இந்த ஆப்ரிகாட் பழத்தோட ஸ்மெல் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம சாத்துக்குடி, ஆரஞ்சு எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதுல வரும் பாருங்க ஒரு வாசனை. அது மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். இது கசப்பா இருக்குமோ அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கும் போது இல்ல ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கும் போது நமக்கு எப்படி அந்த ஸ்மெல் வருமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்டும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு 200 ml அளவுக்கு பால் ஊத்திக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால், காய்ச்சின பால் ஊத்திக்கோங்க. வெறும் பால் ராவா யூஸ் பண்ண வேண்டாம், நல்லது கிடையாது அது. ஸோ இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா மிக்ஸ் ஜூஸா அரைச்சிட்டு வந்துடணும். இங்க பாருங்க, பால் ஊத்தி அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதையும் இப்போ அகைன் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஆயிடும், மில்க் ஷேக் மாதிரி. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். இல்லைன்னா சாப்பிடும் போது நம்மளுக்கு நரன்னு இருக்கும். குழந்தைங்கள சாப்பிட முடியாது, கொஞ்சம் நரன்னு இருக்கும். அதுக்காக நம்ம வடிகட்டிடலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு ஆப்ரிகாட் அந்த ட்ரை ஃப்ரூட் வச்சு என்ன பண்ணணும்னே தெரியாது. அது ரொம்ப சத்து இருக்கு, நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பசங்களுக்கும் அந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, இல்லை ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அப்படியே பழமா சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா பழம் வந்து ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆப்ரிகாட் ட்ரை ஃப்ரூட் ரெடி மில்க் ஷேக். ஆப்ரிகாட் ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, பொட்டாசியம், இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம பேரிச்ச பழமும் போட்டிருக்கோம். ஆப்ரிகாட்லேயும் வந்து உங்களுக்கு அயன் கண்டென்ட் இருக்கு, பேரிச்ச பழத்துலேயும் அயன் கண்டென்ட் இருக்கு. இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். கிட்னிக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பாத்தீங்கன்னா குடல் புண்ணு ஆற்றும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஹெல்த்தியா சாப்பிடுங்க. அயன் கண்டென்ட் இல்லாதவங்க எல்லாம் வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆப்ரிகாட் ட்ரை ஃப்ரூட்ல இருக்கு. இப்போ இதுக்கு கார்னிஷிங்க்கு மேல கொஞ்சம் அப்படியே ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த பாதாம், முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சத்தான மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏதோ ஒன்று இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.